அவ்வளோதான், சிஎஸ்கே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், அவங்களால இனி எதுவும் பண்ண முடியாது, டெத் ஓவருக்கு ஆளுங்க எடுங்கடான்னு சொன்னால் கேட்டாங்களா, ஆக்ஷன்லேயே தப்பு பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல. இப்போ நாத்தன் எலிஸ் திருப்பி வந்திருக்காரு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மொதல் விஷயம் என்னென்னா, சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவலில் இந்த ருத்ராஜ், எம்எஸ் தோனி இவங்க எல்லாரையும் தாண்டி கம்பல்சரியாக ஒரு பேர் இருந்தே ஆகணும் அப்படின்னா அது வந்து நேத்தன் எலிஸ் தான் வந்து சொல்லணும். ஏன்னா நேத்தன் எலிஸ் வந்து எப்படிப்பட்ட ஒரு பிளேயர் அப்படின்றதெல்லாம் தாண்டி இப்போ சிஎஸ்கேக்கு டெத் ஓவரில் நேத்தன் எலிஸை தாண்டி வேறு போகிறதுக்கு ஆளே கிடையாது. முன்னாடி பத்திரானா வச்சு ஒரு நம்பிக்கையில் வந்து இன்ஜுரி அப்படி இப்படினாலும் வந்துருவார், ஏதோ ஒரு நம்பிக்கையில் வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ பத்திரானாவை ஆக்ஷனில் வந்து ஃப்ரீயாக விட்டோம், கேகேஆர் அம்போன்னு தூக்கிட்டு போயிட்டாங்க. சரி, ஓகே, இப்போ இவர் இன்ஜுரி அப்படின்னா என்ன பண்ணுறது? மேட் என்ட்ரியை ட்ரை பண்ணலாமா? மேட் என்ட்ரி எப்படி பண்ணுவார்? இல்லைனா ஜேக் ஃபோக்ஸை ட்ரை பண்ணலாமான்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஜேக் ஃபோக்ஸ் எல்லாம் அவ்வளோதான் பிரித்து மேய்ஞ்சிருவாங்க. ஏன்னா போன தடவை உங்களுக்கு கலீல் அகமதை வந்து அந்த ஒரு டெத் ஓவரில் வந்து ட்ரை பண்ணாங்க. ரொமேரியா ஷெப்பர்ட் வந்து ஒரு பாடத்தையே வந்து கற்றுக் கொடுத்தாருன்னு சொல்லணும். என்னமா அடித்தார், பின்னுன்னு பின்னிட்டார். ஒரு சிஎஸ்கே ஃபேனாக மனசு உடஞ்சி போன தருணம் அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் ஓகே ஃபைன். இப்போ வேர்ல்டு கப்புக்கு வந்திருக்கிறாரு. வேர்ல்டு கப்பு ஃபஸ்ட்டு மேட்ச்சு 3-4 விக்கெட் எடுத்தார். என்னடா மனுஷன் இப்படி ஒரு கம்பேக்? ஏன்னா இன்ஜுரியிலேருந்து ஒருத்தர் வந்து சூப்பராக அந்த ரித்தமை பிடிச்சி ஆடி அந்த அவங்களோட ஸ்டைலில் இது பண்ணுறதுன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. பட் நேத்தன் எலிஸ் பண்ணார். சரி, அடுத்த மேட்ச் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும்னு பார்த்தா அடுத்த மேட்ச்சு சூப்பராக பண்ணார். விக்கெட் எடுக்கல, ஃபைன், தட்ஸ் ஓகே ஃபைன். ஜிம்பாவே வந்து சூப்பராக பண்ணாங்க. அண்ட் அந்த கேமும் ஜிம்பாவே தான் வின் பண்ணாங்க. பட் நீங்கள் நாத்தன் எலிஸோட பேஸு வேரியேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேட்ச்சில் சூப்பராக பண்ணியிருந்தார். ஸோ ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. இப்போ சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் 3 உங்களுக்கு செட்டில்டு. அதில் யாராவது ஒருத்தர் ஆடி ஒருத்தர் ஆடல அப்படி இப்படின்னாலுமே ரன்ஸ் வந்துடும், அதை பற்றி கவலைப்பட வேணாம். குருட்டாம் போக்கில் நம்ம தாராளமாக சொல்லலாம் பிரவிஸ் துபே நல்லா பண்ணிடுவாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரசாந்த் வீரே, கார்த்திக் சர்மா, அப்படி இல்லைனா அகில் ஹோசேன் வருவார், அப்புறம் எம்எஸ் தோனி. ஸோ உங்களுக்கு அந்த லைனப்பே வந்து செம்ம செட்டாக இருக்குது. பவர் பிளேயில் வந்து கலீல் பார்த்துக்க போகிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் கம்போஜு கூட இருக்க போகிறாரு. இன் பிட்வீன் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸ் பார்த்துப்பாங்க. டெத் ஓவரில் தலைவன் வந்துடுவோம், அவ்வளோதாங்க. வேறு என்ன வேணும்? ரொம்ப பயமாக இருந்தது எலிஸ் வருவாரா மாட்டாரா அப்படின்னு. இப்போ வந்திருக்காரு, மாஸ் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இந்த என்டையர் வேர்ல்டு கப்லேயும் எலிஸ் வந்து அந்த இன்ஜுரி அப்படின்ற ஒரு விஷயத்தை பக்காவாக தாண்டிட்டார். அந்த இன்ஜுரியே இல்லாமல் வந்துட்டார் அப்படின்னா அவ்வளோதான், சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டு. அண்ட் நேத்தன் எலிஸ் திருப்பியும் டீமுக்கு வந்திருக்கிறது, அதுவும் இந்த இன்ஜுரிலாம் இல்லாமல் இருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.